சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல கடக ராசி அல்லது கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குமா, அப்படி இல்லைன்னா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஏற்படுத்துமா? இந்த மார்ச் மாதத்துல கடகராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள், நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட தவற விட போறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த மாதத்தோட முதல் 15 நாட்களும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு செய்யணும். நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத எப்பவுமே மனசுக்குள்ள வச்சுக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு வேலையையும் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல நீங்க செஞ்சிடக்கூடாது. நிதானமா இறைக்காக குறி வைக்கக்கூடிய புலி மாதிரி நீங்க பதுங்கி பாயறதுக்கு தயாரா இருக்கணும். அவசரப்பட்டு யாரையும் பகச்சிக்கவே கூடாது. உங்களோட விரோதியாவே இருந்தாலும் சரி, இந்த மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல அவங்கள விட்டு நீங்க விலகி வரணும் அப்படின்னு தான் நினைக்கணும். நேருக்கு நேரம் அவங்க கூட மல்லு கட்டணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. முக்கியமா பணம் சம்பந்தமான விஷயங்கள், பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வாங்கறதா இருந்தாலும் சரி, கடனை திருப்பி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கடன் வாங்கறதா இருந்தாலும் சரி, இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். என்னையா ஜோசியர், நீ ஆரம்பத்துல இருந்து பயமுறுத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் கிரக அமைப்புகள் முழுக்க உங்களுக்கு எதிராக தான் இருக்குது. எந்த வகையிலையும் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கறதுக்கோ அல்லது அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கோ கிரக அமைப்புகள் தயாரா இல்ல அப்படிங்கறத சொல்லியே ஆகணும். முக்கியமா நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாம அவமானங்களை சந்திக்கிறதுக்கு கூட இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறதையும் நான் சொல்லியே ஆகணும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே நீங்க அஷ்டம சனியோட ஆதிக்கத்துக்குள்ள இருக்கீங்க. போதா குறைக்கு இந்த மார்ச் மாதத்துல சூரிய பகவானும் சனி பகவானோட இணைஞ்சி அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில இருப்பாரு. அப்படிங்கறதால பணம் சம்பந்தமான விஷயங்கள்லயும் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள்லயும் கண்டிப்பா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் தான் உங்களோட தனாதிபதி, உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படிங்கறதால அவர் அஷ்டமஸ்தானத்துல இருக்கும்போது நீங்க பண இழப்புகளை சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில கடகராசி அன்பர்கள் உங்க கைகள்ல இருக்கிற பணத்தை களவு கொடுக்கறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது தனாதிபதி 8வது வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படின்னாலே அந்த ஜாதகர் பண இழப்பை சந்திக்க போறார் அப்படின்னு அர்த்தம். வெறும் பண இழப்பு மட்டும் இல்லாம நிறைய அவமானங்களையும் சந்திக்க போறார் அப்படின்னு அர்த்தம். முக்கியமா ஜாதகரோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இதனால இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் கடகராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வோடையும் இருந்தே ஆகணும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கக்கூடாது. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரையும் நம்பக்கூடாது. யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி கொடுக்க கூடாது. உங்களோட சொந்த பந்தங்கள் அப்படி இல்லைன்னா நண்பர்கள் யாராவது உங்ககிட்ட பண உதவியை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கணும். பணத்தை மையமா வச்சு உங்களுக்கும் உங்க சொந்த பந்தங்களுக்கும் இடையில பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இந்த மார்ச் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு பணத்தை மையமா வச்சு நண்பர்கள் கூட துரோகிகளா மாறக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் தான் இந்த மாசி மாதத்தோட முதல் 15 நாட்கள்லயும் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, உங்க கைகள்ல ஓரளவுக்கு பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தாலேயே சொந்த பந்தங்கள் எதிரியா மாற போறாங்க, அப்படி இல்லைன்னா நண்பர்கள் துரோகிகளா மாற போறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதே சமயம் உங்க கைகள்ல பணம் இல்ல, நீங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா கடன் சம்பந்தமான நெருக்கடிகளால நீங்க அவமானங்களை சந்திக்க போறீங்க. அதுவே உங்களோட சொந்த பந்தங்கள் கிட்டயோ அல்லது நண்பர்கள் கிட்டயோ பணத்தை கடனா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல தவிர்க்க முடியாத அவமானங்களையும் நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல 2ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் 8வது வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்பட்டுரும். உங்க குடும்பத்துல இருக்கிற யாருமே உங்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க, யாருமே உங்களை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க, உங்களை அனுசரிச்சு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே விதண்டாவாதம் தான் பேசுவாங்க. அவங்க சொல்றதுதான் சரி, அவங்க செய்யறதுதான் சரி அப்படின்னு உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே நீங்க கோபப்படுற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. உங்களை கோபப்படுத்துற மாதிரி தான் உங்களோட செயல்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே சமயம் நீங்க கொஞ்சமா கோபப்பட்டுட்டாலும் உங்க உறவுகளுக்குள்ள கண்டிப்பா விரிசல் ஏற்படும், நட்புகளுக்குள்ள கண்டிப்பா பிரிவும் ஏற்படும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாசத்துல நீங்க பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களை அனுசரிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யார் வேணாலும் என்ன கோபப்படுத்தட்டும், நான் சிரிச்சுக்கிட்டே கடந்து வந்துருவேன் அப்படிங்கிற உறுதியை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்துல பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லாம உங்களால கடந்து வந்துட முடியும். அதே சமயம் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களோட பாக்கிய ஸ்தானம் 9வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு பயிற்சியாகி ராகு மற்றும் சுக்கிர பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ணுவார். அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதி கண்டிப்பா கடகராசி அன்பர்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே இருக்கும். மாதத்தோட முதல் 15 நாட்கள் நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க இழந்த சந்தோஷம், நிம்மதி, மானம், மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு படிப்படியா திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். போதா குறைக்கு இந்த மார்ச் மாதத்தோட கடைசியில சனி பகவானும் உங்களோட யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்படிங்கறதால இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறமா உங்களோட வாழ்க்கையில அதிரடியான ஒரு சில மாற்றங்கள் கட்டாயமா நடக்கும். அஷ்டம சனி இந்த மாதத்தோட இறுதியில உங்களுக்கு முழுமையா விலக போகுது. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில விடிவு காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்ல இருந்தும் நோய் நொடிகள்ல இருந்தும் கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத திடீர் விடுதலையும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களோட தனாதிபதியான சூரிய பகவான் மாதத்தோட பிற்பகுதியில யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசியில இருப்பாரு. அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி, பண இழப்பு அப்படிங்கிறது இருக்காது. நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, உங்களோட அன்றாட செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மாதத்தோட பிற்பகுதியில சிறப்பான பண வரவை நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க வாங்கி வச்சிருக்கிற கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கோ அல்லது திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய அளவுக்கோ பெரிய அளவுல யோகமான கிரக அமைப்புகள் இந்த மார்ச் மாசத்திலேயே உங்களுக்கு அமையல. அதே சமயம் உங்களோட அன்றாட செலவுகளையும் குடும்ப தேவைகளையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு மாதத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா இருக்கும். நேரங்காலம் பார்க்காம கடினமா உழைக்கக்கூடிய எல்லா கடகராசி அன்பர்களும் பண நெருக்கடியில இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மாதத்தோட பிற்பகுதியில நல்ல விதமான முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல நீங்க எல்லாரையும் அனுசரிச்சு போற மாதிரியான சூழல் தான் இருந்திருக்கும். அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியில குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே உங்களை அனுசரிச்சு போக ஆரம்பிப்பாங்க, உங்களை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமா திருமணமான கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட இருந்து நல்ல விதமான அனுசரணையும் ஆதரவும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில கிடைக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் போறதுக்கும் இன்னும் ஒரு சிலர் இன்ப சுற்றுலாக்கள் போறதுக்கும் கூட மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் நீங்க சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தை நீங்க முழுமையா ஒத்தி வச்சிருங்க. மார்ச் மாதத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்க வேண்டாம். மார்ச் மாதம் முடியும் போது உங்களுக்கு அஷ்டம சனியும் விலகி பாக்கிய சனி ஆரம்பிக்கும். அப்படிங்கறதால மார்ச் மாதத்துக்கு அப்புறமா நீங்க தொழில் தொடங்குறது சம்பந்தமான முடிவுகளை தாராளமா எடுக்கலாம். தொழிலை விரிவுபடுத்துற மாதிரியான திட்டங்கள் வச்சிருந்தாலும் சரி, தொழில முதலீடு அதிகப்படுத்துற மாதிரியான திட்டங்கள் வச்சிருந்தாலும் சரி, இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறமா எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்கும் போது நல்ல விதமான முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கடந்த 7 வருஷத்துல கடகராசி அன்பர்கள் எவ்வளவோ வேதனைகளையும் கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் தாண்டி வந்துட்டீங்க. தற்சமயம் வரைக்கும் நீங்க முக்காவாசி கிணத்தை தாண்டியாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த மார்ச் மாதத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையாவும் நிதானமாவும் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சிறப்பான மாற்றங்களையும் அதிரடியான ஒரு சில வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.